மனைவி இறந்துட்டா சகலமும் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மனைவி இறந்த 6 மாதத்தில் 2வது கல்யாணம் ஏன் பண்ணிக்கிட்டீங்கன்னு மதுரை முத்தவர்களிடம் கேட்டப்போ அவர் சில விஷயங்களை ஓப்பனாக சொல்லியிருக்கார். அது என்னன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், பட்டிமன்ற மேடைகள், நகைச்சுவை பேச்சுகள் என்று பல வழிகளில் ரசிகர்களின் மனதை ஈர்த்து பிரபலமானவர் தான் மதுரை முத்து. கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியில் பங்கேற்று பிரபலமாகி அதே நிகழ்ச்சியில் நடுவராகவும் திகழ்ந்தார். தற்போது பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வரக்கூடிய மதுரை முத்து முதல் மனைவி மரணத்திற்கு பின் 6 மாதங்களிலேயே அதாவது திருமணம் பண்ணிக்கிட்டார். அப்போது அவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்தாங்க. மனைவி இழப்பை சமாளிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் 2 மகள்களை தனியாக வளர்ப்பதில் அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, அதிக பொறுப்பு இருந்துச்சு அப்படின்னு 2ஆம் திருமணம் செஞ்சுக்கிட்டேன்னு மதுரை முத்து சொல்லியிருக்கார். சமீபத்தில் தன்னுடைய 2 மகள்களில் மஞ்சள் நீராட்டு விழாவை சிறப்பாக கொண்டாடினார். 2ஆம் திருமணத்தை 6 மாதங்களில் செய்ததால் விமர்சனங்கள் எழுந்தது குறித்து மதுரை முத்து சமீபத்தில் பகிர்ந்திருக்கிறார். அதில், என் மனைவி இறந்த 6 மாதத்துக்குள்ளே நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு பலரும் கேட்டாங்க. என்ன மனைவி இறந்த உடனே கல்யாணம் பண்ணிட்டீங்களேன்னு கேட்டாங்க. ஆனால் அந்த நிலையில் இருவர்களுக்கு மட்டும்தான் அது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு புரியும். எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. பெண் குழந்தைகளை வளர்ப்பது எவ்வளவு கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும். மனைவி இறந்த பின் எனக்கு ஒரு மனைவி தேவைப்படாமல் இருக்கலாம். ஆனால் என் வீட்டுக்கு ஒரு மனைவியும் என் குழந்தைகளுக்கு ஒரு அம்மாவும் தேவை. அந்த இடத்தில் இருந்து பார்த்தால்தான் அந்த வழி புரியும். பள்ளிக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். ஆனால் ஒரு அம்மா பாசம் யார் கொடுக்க முடியும்? நான் வெளியில் வேலைக்கு போகும் மனிதன். எல்லாத்தையும் நான் பார்த்து கொள்ள முடியாது. பலர் இதை புரிந்து கொள்ளாமல் கேள்வி கேட்குறாங்க. நான் அதை கவனிக்க மாட்டேன். அடுத்தவர்களிடம் நல்லவனவென்று சான்று வாங்கக்கூடிய எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. நாம் வாழ்க்கையை நாம் தான் பார்த்துக்கணும். ஆரம்பத்தில் குழந்தைக்கும் அம்மாக்கும் நல்ல பந்தம் இருந்தது. ஆனால் அவர் வேலைக்கு போகிறதுனால சிறு இடைவெளி வந்துருச்சு. நான் இதை எதிர்பார்த்தது தான் கல்யாணம் செய்தேன். வாழ்க்கையில் எல்லாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் குடும்பம் போய்கிட்டே தான் இருக்குது. அதுதான் முக்கியம் அப்படின்னு இப்போ மதுரை முத்து அவர்கள் பகிர்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.